திரு விஜயை பலவீனப்படுத்தணுன்றதுக்காக திரு சீமானும் திரு ரஜினிகாந்தும் ஒன்று சேர்ந்திருப்பதாக திரு சுகுணா திவாகர் சொல்றாரு. நோக்கம் அதுவான்றது ஒண்ணு, இன்னொன்னு அது சாத்தியப்படுத்த முடியுமான்றது இரண்டாவது. வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது. இப்போ ஒரு விடயம் அது பலவீனப்படுத்துறாங்களோ இல்லையோ, சீமான் பலப்பட முடியுமான்றது தான் என்னுடைய 2 மடங்கு ஆகும்னு சொன்னார்லே திரு ரவீந்திரன் துரைசாமி. ரவீந்திரன் துரைசாமி சொன்னார். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பாப்புலாரிட்டியாக தான் போனார் அப்படின்னு. நாம் தமிழர் எடுத்துக்கொண்ட கொள்கையும் அவர்கள் செய்யக்கூடிய பரப்புரையும் தமிழ்நாடு சார்ந்த அவர்கள் முன்வைக்கின்ற அந்த உரிமைபூர்வமான கருத்துக்களும் நிச்சயமாக இவருடைய ஆதரவோடலாம் பலப்பட முடியவே முடியாது. இல்லை ரஜினிகாந்தோட இவர் சந்தித்ததுனால ரஜினிகாந்த் ரசிகர்கள் இல்லை அவர் மேலே அபிமானம் கொண்டவர்கள் சீமானுக்கு வாக்களிக்க வருவார்களா என்றால் வரமாட்டார்கள். இல்லை பலப்பட மாட்டாங்க அப்படின்னா பலவீனப்படவும் மாட்டாங்க தானே. அதான் நம்ம பலவீனப்படுவாங்கன்றதை அடுத்ததை நான் சொல்ல வரேன். இப்போ சீமான் இந்த அளவுக்கு ரஜினியை விமர்சனம் செய்துவிட்டு இப்பொழுது அவரோட போயிட்டு பேசிக்கிட்டு படம் எடுத்துக்கிட்டு 2.25 மணி நேரம் பேசினேன், அதெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்றத ஏற்றுக்கொள்ள மனமில்லாத நாம் தமிழர்களும் இருப்பார்கள், தம்பிமார்களும் இருப்பார்கள், நிச்சயமாக இருப்பார்கள். ஒரு வெளிப்படைத்தன்மையற்ற ஒரு தலைவரை பொதுவாக ஒரு சீரிய அரசியல் தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள். இது எல்லோருக்கும் பொருந்துகின்ற ஒரு விதி. நான் பழகின வரைக்கும் சீமான் என்ன அப்படின்னோம்னா, தனிப்பட்ட முறையில் சீமான் பேசுகிறதுக்கும் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறதுக்கும் பெருத்த வித்தியாசம்லாம் இருக்காது. சிலதெல்லாம் வெளிப்படுத்த விரும்பலை அப்படின்னோம்னா அது அப்படியே இருக்கும். ஆனால் நம்மளோட என்ன பேசுகிறாரோ அதை விட காரமாக வந்துட்டு அவர் கூட்டத்தில் பேசுவார். நான் சீமான் கிட்ட வந்துட்டு சிற்சில விடயங்களை தவிர மற்ற எந்த விடயத்திலையும் நான் வந்துட்டு ரகசியங்களை நான் கண்டவன் கிடையாது. சிற்சில விடயங்களை தவிர இல்லை தொண்டர்களுக்காவது வெளிப்படையாக சொல்லணுன்றீங்களா? அந்த பொது மக்களுக்கு சொல்லணும். இப்போ நாம் தமிழர்கள் எல்லாமே இவர் சொல்லுவார், தமிழ் தேசியம்லாம் ஒன்றும் இல்லை, உன்னோட தமிழ் தேசியம் 1.5% தமிழ் 1.1 தானே கிடைச்சி. நான் சொல்ல வரேன் இருங்கய்யா, 1.1% தான் அப்படின்ட்டு பொதுவாக அதை வந்துட்டு மறுத்திருக்க வேண்டியவர் தம்பி டாக்டர் தான். டாக்டர் ரொம்ப பெசாத இருந்தாரு. தேசியம் அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய நலனை, உரிமையை, பாதுகாப்பை, எதிர்காலத்தை உள்ளடக்கிய அரசியல். அது அதற்கெல்லாம் அழிவு ஏற்பு இதெல்லாம் எதுவும் கிடையாது. அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், உச்சபட்சம் அது வளரும். எனவே அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் சீமானுடைய மிகப்பெரிய, நாம் தமிழருடைய மிகப்பெரிய ஒரு எனவே அந்த இடத்திலிருந்து தான் அவருடைய தொண்டர்கள் பார்ப்பார்கள். தான் நாம் முக்கியமாக அந்த வெளிப்படைத்தன்மை இல்லைன்றது நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள்ட்ட ஒரு தாக்கத்தையே ஏற்படுத்திடாதா? அண்ணனை விட வெளிப்படையாக வேற எந்த தலைவருமே இங்கே இல்லைங்கிறது தாங்க நான் சொல்லுவேன். இப்போ ஐயா சொல்லும்போது கூட சொன்னார், நீங்கள் நேரடியாக அண்ணனோட உட்காந்து பேசினா அவர் எப்படிப்பட்ட நபரோ மேடையில் பேசும்போதும் அதே நபர் தான். அவர் முன்னாடி கேமரா வச்சு இன்டர்வியூ எடுத்திங்கன்னா அதே நபர் தான். வெளிப்படையாக பேசுவதற்கு அண்ணனை விட வேற ஆள் யாருமே இல்லைங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும். சில விஷயங்கள் ஒருத்தருக்கு உள்ள தனிப்பட்ட முறையில் நகர்ந்து கொண்ட 2 மணி நேர உரையாடலை நீங்கள் எடுத்துக்கொண்டு மேடையில் பேசணும்னு சொன்னால் 2 மணி நேரமும் அதே தான் பேசிகிட்டு இருக்கணும். இன்னைக்கு தேவையானது அரசியல் சூழலில் இது தேவையா அப்படிங்கிறதான் கேள்வி. நான் முன்னாடியே சொன்னது போல எதெல்லாம் விவாத பொருளாக ஆக்கப்பட்டு இருக்கணுமோ, மோடியோட இவர் போய் உட்காந்து பேசியது, ஐயா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் காலை மாலைன்னு மாறி மாறி போய் உட்காந்து பேசுனது, அதானி அவர்கள் இங்கே வந்தபொழுது அதானி யாரை சந்திச்சாரு, அவர் இவ்வளவு நேரம் பேசியிருக்காரு, ஒரு நாள் முழுவதுக்கும் இங்கே இருந்திருக்காரு, என்னென்ன திட்டங்கள் அவருக்காக கையெழுத்திடப்பட்டது, இதெல்லாம் தான் பேசு பொருளாக மாறி இருக்கணுமே தவிர இவர்கள் 2 பேர் தனிப்பட்ட முறையில் பேசிக்கொண்டு பேசு பொருளாக சந்திப்புன்னு எப்படி அதை நீங்க இல்ல. சீமான் ஒரு கட்சியின் தலைவர், அவர் முரண்பாடு உள்ள ஒரு சித்தாந்த முரண்பாடு உள்ள ஒரு தலைவரை சந்திக்கிறாருன்னா பல பேரையும் இதுக்கு விளக்கத்தை அவர் கொடுக்க வேண்டிய இடத்துல இல்லைங்க. சித்தாந்த முரண் உள்ள பல பேரையும் தனிப்பட்ட முறையில் இதுக்கு முன்னாடி சந்திச்சு தானே இருக்காரு. இதுக்கு முன்னாடி பல பேரையும் சந்திச்சிருக்காரு. மாற்று கட்சியில் உள்ள நபர்களை தனிப்பட்ட முறையில் சந்திச்சிருக்காரு. அவர்களுடைய உறவுகளுக்கு போய் பார்த்திருக்காரு, ஒரு விழாக்களுக்கு போய் பார்த்திருக்காரு. பெர்செப்ஷன் ஓரியன்டட் இல்லையா? ஒரு உறுதியாக இருக்கு. அந்த பெர்செப்ஷன்ல இது ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணாதுங்கிற என்ன காரணம்னாக்க, ஐயா ரஜினிகாந்தை பலவீனப்படுத்தும் முடியாது. ரெண்டுமே நடக்காது. ஐயா சொன்னது போல தமிழ் தேசிய சித்தாந்தம்ங்கிறது மிகப்பெரிய ஆணிவேரை ஊறி தன் கொள்கை ரீதியாக அங்க அண்ணன் நிற்கிறார்.
நீங்க நேற்று கூடிய கூட்டம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பைசா காசு கொடுக்காமல் இப்ப மாநாட்டுக்கு பெரிய செலவு செய்யாமல் நாங்கள் வாங்கிய 36 லட்சம் ஓட்டுகளும் அப்படியான ஓட்டுகளாக இருக்கும்போது தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்காக தான் அது விழுந்ததே தவிர வேற ஒரு நபருடைய ஆதரவாலோ வேற ஒரு நபருடைய பேச்சாலோ அது வரல. நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை தேர்தல்களையும் எடுத்து பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை தவிர திரு சுகுணா திவாகர் எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு அவர் அதிமுக கிட்ட ஆதரவு கேட்டார். ஆனா மறுக்கிறேன், அதிமுக கிட்ட ஆதரவு கேட்கல, அதிமுக ஓட்டளிக்கக்கூடிய நபர்கள்ட்ட கேட்டார். ரெண்டுக்கு வித்தியாசம். அதிமுக தேர்தலை புறக்கணித்ததனால கட்சி தலைவர்கள்ட்ட போய் ஆதரவு கொடுங்க, உங்களோட நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றது வேற, கட்சியினுடைய தொண்டர்கள்ட்ட போய் உங்க கட்சி தான் வாக்கள் நிக்கலையே எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்றது வேற. அதிமுக தொண்டர்கள்ட்ட ஆதரவு. சரி, அப்படி அதை கடந்து வெளிப்படையாக எனக்கு ஆதரவு கொடுங்கள்னு அவர் எந்த தேர்தலையும் கேட்டதில்லை. அப்போ தமிழ் தேசியம்ன்ற அந்த கொள்கையை சித்தாந்த பிடிப்புல 14 கேட்டாரு. 2011 எங்களுக்கு ஏழை நெருக்கடி இருந்தது. 14 எதுக்கு ஆதரவு இது பண்ணி எல்லாரையும் பரப்புரை பண்ணோம்? 14 ஏன் அதிமுக பரப்புரை பண்றது எங்களுக்கு என்ன நெசசிட்டி இருந்தது நாம் தமிழருக்கு? அப்போ இல்ல 11 பண்ணேன்னாரு. 11 ரைட்டுங்க. 11 ஈழ பிரச்சனை முக்கியமா வச்சுக்கிட்டு நான் வந்து காங்கிரஸ் தோற்க 14 பண்ண 14 எதுக்கு பண்ணோம்? அவசியம் இவர் பண்ணிருக்காரு. எனக்கு ஆதரவு கொடுங்கன்னா அவர் வெளிப்படையா எங்கேயும் கேட்டதில்லை, இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை தவிரன்னு சொல்றேன். தான் தேர்தலில் நிக்க ஆரம்பிச்ச பிறகு யார்கிட்ட ஆதரவு? திரு சுகுணா சொல்லட்டும், இடைவெளிக்கு போகும். தமிழ் தேசியங்கிற கொள்கை தானே அவருக்கு இவ்வளவு நாள் இவ்வளவு வாக்கு சதவீதத்தை வாங்கி கொடுத்திருக்கு. அது போதுமானது, ரஜினி மாதிரியான நபர்களுடைய ஆதரவு தேவையில்லைன்னு அவர் சொல்றாரு. இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து அதிமுக வந்து தேர்தல் நிற்காதனால அந்த தொண்டர்களுடைய வாக்குகள் மட்டும் இல்லை, தேமுதிகவுடைய வாக்குகளையுமே சீமான் கேட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அப்போ வந்து அவ்வளோ நாள் வந்து விஜயகாந்த் குறித்து தெலுங்கர் குறித்தெல்லாம் கடுமையாக விமர்சனம் செய்த சீமான் தான் அவருடைய மகன் அவரை பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசினார். அப்புறம் விஜயகாந்த் மீது நன்மதிப்பு இருந்ததெல்லாம் பேசுகிறார். என்னை பொறுத்தவரை இன்னொரு விஷயத்தை நான் வந்து தெளிவுபடுத்திக்கிறேன். நான் என்ன சொன்னேன்னா வந்து இந்த ரஜினி சீமானுடைய சந்திப்புங்கிறது விஜயை பலவீனப்படுத்தணும் அல்லது சீமானையோ ரஜினியோ பலப்படுத்தணும்னு சொல்லலாம். நான் என்னன்னா வந்து இது வந்து வெறுமனே தனிப்பட்ட ஒரு பகைக்கான ஒரு வடிகாலாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ரஜினியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு, அதாவது இந்த சீமான் பற்றி பேசிய விஷயமாக இருக்கட்டும் அல்லது ரஜினியை பற்றி பேசிய விஷயமா இருக்கட்டும், இந்த ரெண்டு விஷயத்திலுமே எனக்கு கருத்து மாறுபாடு இருக்கிறது. என்னன்னா, ஒன்று, ரஜினி வந்து 96 இருந்த ரஜினி இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு வந்து ரஜினியுடைய வயசுக்கு அவ்வளோ பெரிய வேல்யூ இருக்கிறதால நான் நினைக்க கிடையாது. ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அரசியல் கட்சியை வந்து தொடங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பின்வாங்கி விட்டார். அவர் வந்து முன்வைக்க விரும்பிய இந்துத்துவ அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது அப்படிங்கிறனால தான் அவர் பின்வாங்கி விட்டார். அதனால வந்து அவர் எல்லாரோடும் நட்பாக இருக்க விரும்புகிறார். கலைஞரோடையும் வந்து நட்பாக இருக்கிறார். கலைஞருடைய நினைவகத்துக்கு போனார், சந்திரபாபு நாயுடைய பதவி ஏற்பாடு போறாரு, அயோத்தி ராமர் கோயிலுக்கும் பாபிசும் போனார். எல்லாருக்குமே வந்து அவர் நட்பாக இருக்கணும்னு காட்டி விரும்புகிறார். தான் யாருக்கும் பகைமை சக்தி இல்லைங்கிறது. ஆனால் சீமானை சந்தித்தது அந்த மாதிரியான ஒரு நட்பு சக்தியாக அவர் காட்ட விரும்பவில்லை. அவர் விஜய் மீதான பகையை வந்து தீர்த்துக் கொள்வதற்கான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சீமானுக்கும் அது வந்து விஜய் ஒரு புதிய எதிரியாக மாறிவிட்டார். நாளைக்கு ஸ்டாலினை சந்திச்சாக்க ஸ்டாலினுக்கும் அதுக்காக அது சந்திக்கிறப்ப நம்ம பேசுவோம். நம்ம சந்திக்கலாம் அதே காரணத்துக்கு விஜய் எதிர்க்கிறதுக்காக தான் ஸ்டாலினை சந்திக்கிறாரு. நீங்க அது சந்திக்கிறப்ப நம்ம பேசுவோம். நான் இப்ப சந்தித்து முடிந்ததை பத்தி பேசுகிறேன். ரெண்டாவது வந்து இப்ப நீங்க வந்து ரஜினி ஒரு சூப்பர் ஸ்டார், சீமான் தான் ஒரு அரசியல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்வதுமே ரொம்ப வந்து அது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட மதிப்புன்னு நினைக்கிறேன். இப்ப ரஜினிகாந்த் ஏன் சூப்பர் ஸ்டார்னு சொல்றோம்? ரஜினிகாந்த் வந்து சிறந்த நடிகர் அல்லது வந்து பல பரிசோதனை படங்கள் பண்ணாங்கிறதுக்காக அவர் கமர்ஷியலாக வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சக்சஸ் தந்தவர்னு. சீமானை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா அவங்க வாக்கு வங்கி சதவீதம் அதிகரித்திருக்கலாமே தவிர இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து பெரிய சூப்பர் ஸ்டார்ங்கிற அளவுக்கு சீமான் தனிச்சு போட்டியிறதே தனிங்க. அது எப்படி சொல்றீங்க? நீங்க 1949 திமுக ஆரம்பிக்கப்படுது, 52 தேர்தல் நிக்கல, 57 தேர்தல் நிக்கிறப்ப 15 எம்எல்ஏக்கள் திமுக வருது, 64 நிக்கிறப்ப 50 எம்எல்ஏக்கள் வருது, 67 தான் அவங்க கூட்டணி தனித்து தான் நிக்கிறாங்க. 52 தேர்தல் இன்னைக்கு அதிமுக எப்படி இருக்கோ அதை விட வலிமையாக காங்கிரஸ் இருந்த காலகட்டம். அன்னைக்கு திமுக 15 எம்எல்ஏக்கள் 50 எம்எல்ஏக்கள் வந்தது. விஜயகாந்த் எடுத்துங்க, விஜயகாந்த் தனித்து தான் நின்றார். விஜயகாந்த் தனித்து நின்று 10% மேல வாக்குகளை முதல் தேர்தலில் பெற்றார். முதல் தேர்தலில் அவர் வந்து ஒரு வேட்பாளராக வெற்றி பெற்றார். இன்னைக்கு வரைக்கும் சீமான் கூட வெற்றி பெறவில்லை. இன்னைக்கு வரைக்கும் ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் கூட அவங்க வெற்றி பெறவில்லை. அப்படிங்கிறது வாக்கு வங்கி அதிகரித்திருப்பதனாலே அவங்க சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்க முடியாது.